மேடையில் வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் பட்டிமன்றத்தில் உரையாட்ட வந்திருக்கும் சக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் இந்த அடாத மழையிலும் விடாது இந்த பட்டிமன்றத்தை வந்து நாங்கள் பார்த்தே தீரணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்து காவி சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனவர் சொல்லியிருந்தாரு, இந்துத்துவா தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. முதல்ல இந்துத்துவானா நீங்கள் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த சாமியும் என் முன்னாடி உட்காந்து பஜனை பண்ணிட்டு கோஷம் போட்டுட்டு சும்மா உட்காந்துருன்னு சொல்லலை, போய் உன் கடமையை செய்யின்னு சொல்கிறதே வந்து இந்துத்துவா தான். அதனால் மோடிஜி அவர்கள் வந்து இந்துத்துவான்னு சொல்லி பட்டையை மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கல, வளர்ச்சியை கொடுத்தாரு. அதனால தான் அவர் வந்து உலக அளவில் இப்போ இது பண்ணார். முதல்ல நீங்கள் வந்து விவேகானந்தரை பற்றி சொன்னீங்க. அதே விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பசியால் வாடுற ஒருத்தனுக்கு முதல்ல வயிறார சோறு போடுங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு தத்துவ போதனைகள் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அந்த நரேந்திரர். அவரால் சாதிக்க முடியாமல் அந்த குறையில இறந்து போனார். அதையெல்லாம் சாதிக்க மீண்டும் பிறந்தவர் தான் இந்த நரேந்திரர். அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அவரோட ஆட்சியோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த குரோனோகிராஃபி அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு. முதல் 5 ஆண்டுகள் அவர் கொடுத்த முக்கியத்துவம் அத்தனையுமே பாரத தேசத்தை எப்படி முன்னேற்றணுங்கிறது மட்டும்தான். ஆமாங்க, இந்துத்துவம் எங்களுக்கு முக்கியங்க, எங்க தர்மம் எங்களுக்கு உயிர் மாதிரி, இந்துத்துவம் எங்க கண்ணு மாதிரி. ஆனா எங்க பாரத தேசத்தோட வளர்ச்சிங்கிறது எங்களோட இதயம் மாதிரி. இதயத்துக்கு முறையா நீங்க ரத்தத்தை பாய்ச்சினீங்கன்னா தன்னால கண்கள் ஒளிர் விட்டுதான் எரியும். எந்த ஒரு இந்துத்துவ தர்மத்தை நீங்க பரப்பணும்னா கூட அந்த மக்களுக்கு போதிய கல்வி அறிவை நீங்க கொடுக்கணும், பொருளாதாரத்தில் அவனை மேம்படுத்தணும். பசியும் பட்டினியுமா இருந்தவனோட பயன்படுத்தி தான் இங்க பல மதமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முதல்ல பசியால வாடுறவனுக்கு சோறு போடணும்ன்ற வளர்ச்சியில முதல்ல கை எடுத்தாரு மோடி அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து உலக அளவுல வந்து புகழ் பெற்று, கொரோனா காலத்துல மட்டுமல்ல இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் ரேஷன் கடையில போட்டுட்டு இருக்காங்க இலவசமாக வழங்குவது. ஒட்டிக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா எங்க முதல்வரையா அவங்க அப்பா போட்டோவையும் சேர்த்து ஒட்டிக்குவாரு. ஆனா மோடிஜி போட்டோவை நம்ம அங்க ஒட்டக்கூடாது. அரிசி கொடுக்கறது மோடி ஐயா. ரேஷன் கடையில போய் கேட்டோம்னா கொஞ்சம் கூட வைக்க இல்லாம எங்க கிட்டே கேக்குறாங்க, மோடி ஐயா அரிசி எல்லாம் நிறுத்திட்டாரு, தானியத்தெல்லாம் நிறுத்திட்டாரு, கொடுத்துட்டு இருக்கிறது எங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எங்க கிட்டே சொல்றாங்க. ரேஷன் கடையில் போய் எங்கள் வேலை என்னன்னா ஒவ்வொரு கடையாக போய் அந்த ரேஷன் கடையில் மோடிஜி ஃபோட்டோவை கொண்டு மாட்டுறதுக்குள்ள நாங்கள் படுற அவஸ்தை பார்த்தீங்கன்னா, திமுக காரங்க ஃபுல்லாக சுற்றி நின்றுக்கிறது எங்களை. உடனே போலீஸ் அந்த ஏரியா எஸ்ஐ வந்துடுறாரு. நாங்கள் என்னங்க நாங்கள் போய் பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையுமே கொண்டு போய் எங்கள் மோடிஜி ஃபோட்டோ வைக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. தமிழ்நாட்டில் நரேந்திர மோடிங்கிறவர் வந்து இந்த பாரதத்தோட பிரதமர்னு இன்னும் இவங்க மைண்ட்ல செட் ஆகல. பாஜக கட்சி தலைவர்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க போகிறது. பாரத பிரதமர் நம்பதுக்கு அவர் கொடுக்குற நலத்திட்டமெல்லாம் நீங்க எல்லாம் வாங்கிக்குவீங்க. ஊசி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா இவர் போய் ஒரு கிராம சபை கூட்டத்தில் சப்பனை போட்டு உட்காந்துட்டு சொல்றாரு, ஒரு ஊசின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இதோட நண்பகத்தன்மை எப்படி இருக்குமோ தெரியல. மக்களோட உயிரோட விளையாடுற கேவலமான பாலிடிக்ஸ். ஊசியை கண்டுபிடிச்சு வந்தோன்னா முதல் ஆளா ஓடி போய் குத்திக்கிறது இவங்க குடும்பம் தான். இவங்களுக்கு உசுறு முக்கியம். அதுலயும் அவங்க அப்பா படம் அதுல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு முகாம், இந்த பக்கம் ஐயா போட்ட கண்ணாடியோட இந்த பக்கம் ரேஷன் கடையில மோடி படம் நியாயமான கோரிக்கை. போய் டாஸ்மாக் கடையில கொண்டு போய் கருணாநிதி படத்தை வச்சா கரெக்ட் இல்லையா? அடுத்தது வளர்ச்சி திட்டங்கள் சொல்றாங்க. எந்த ஒரு அரசு வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, வந்தோன்னா பாருங்க, நாங்கள் 4000 கோடிக்கு நலத்திட்டோம், 5000 கோடிக்கு நலத்திட்டோம், எல்லாரும் நலத்திட்டங்களை அறிவிப்பாங்க. ஆனா மோடிஜி வந்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா, நலத்திட்டங்கள் முழுசா மக்களுக்கு போய் சேருதா? ஏன்னா இவங்க போடுற நலத்திட்டங்கள்ல அப்படின்னா ஓட்டவாளியில தண்ணி இறக்கிற மாதிரி இவங்க நலத்திட்டங்கள்ல கொட்டுவாங்க. இப்படி தூக்குனா அந்த கீழே இருக்க அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்குமே எல்லாரும் போயிடும். அங்கிட்டு தூக்கி ஊத்துறப்ப மக்களுக்கு 4 சொட்டு போனா பெரிய விஷயம். அதனாலதான் அந்த ஓட்டை அடைக்கிற வேலையை தான் முதல்ல மோடி ஐயா பண்ணாரு. ஜன்தன் கணக்குன்னு சொல்லி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. அப்ப இவங்க பண்ண கிண்டலும் கேலி என்ன தெரியுமா? இங்க காய் விற்கிறவன்ட்ட கணக்கு வைக்க தெரியுமா? போனே நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது. யார்? உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்கள். இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாதுனாரு. இன்னைக்கு ஜெர்மன்ல இருந்து வந்து எப்படி நம்ம காய்கறக்கா கீரைக்கறக்கால UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவா இன்னைக்கு உலக புகழ கொண்டு போனது வந்து மோடிஜி அவர்களோட வளர்ச்சி பொருளாதாரம் தான். அதுல வந்து இப்ப நம்ம வந்து சொல்லுவாங்க, இந்த நிதி திட்டங்கள் ஒதுக்குன்னு நான் சொன்னேன் பாருங்க. மோடி ஐயா வந்து 1000 கோடியோ 10,000 கோடியோ 1 லட்சம் கோடியோ மக்களுக்குன்னு ஒதுக்குனார்னா அது மக்களுக்கு மட்டுமே தான் போகும். அதனாலதான் இன்னைக்கு அவரோட நலத்திட்டங்கள் கடைக்கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு கூட இவங்க வேணா இதுல ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், அதை நான் பண்ணேன், ஆனா நலத்திட்டம் போய் சேர்ந்துடும் மக்களுக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, இந்த சென்னையில இனிமே தண்ணியே நிக்காதுன்னு ஒரு 4000 கோடிக்கு பேக்கேஜ் ஒன்று போட்டாங்க.
ஒரு முதல்ல மேயரமா சொன்னாங்க ரெயின் பெய்யுது, ரெயின் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாங்க 95% ஒர்க் முடிச்சிச்சு. மத்திய அமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி இன்னும் 5% ஒர்க் தான் இருக்கு. அது மழை நின்னுச்சுன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்படின்னு மேயரம்மா நல்லா பேசுறாங்க. நாங்க கூட நினைச்சோம் சரி விடியல் தர போறாருனாரு, சென்னைக்கு விடிஞ்சிருச்சு போல இருக்குடா அப்படின்னு நாங்க நினைச்சா மழை அப்படி கூட அடிச்சு பெய்யுங்க. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பெஞ்சா முடியலைங்க. தமிழகத்துக்கு விடியல, மக்களால முடியல, தெருவுல தண்ணி வடியல, முட்டி அளவுக்கு தண்ணி, ஒண்ணுமே முடியல எங்களால. நாங்களும் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த ஒரு பாட்டை போட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்க நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்கங்க. அவங்க அப்பாலாம் நாடக கம்பெனியில் இது எழுதி டைலாக் எழுதி சினிமாவுக்கு எழுதி ஆட்சியை முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வாக்கிங் போற இடத்துலலாம் ஷூட்டிங்கை நடத்தி ஆட்சியை முடிச்சிடலான்னு பாக்குறாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடத்துற இடத்துல ஒரே ஆளு முத மாசம் வரவர் சவுப்பு சட்டை போட்டுட்டு வருவாரு, அடுத்த மாசம் போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவாரு. அது வந்து நீங்க நன்னா பண்றேன், நன்னா ஆட்சி நடத்துறேன், ஒரு குறையும் இல்லை, சேமமா. ஏன்னா இந்துக்களுக்கு ஆதரவான முதல்வரா இவரு, பார்ப்பனர்களுக்கு பிடிச்ச முதல்வரா அவரு. அப்படி ஒரு ஸ்டிக்கரை நம்ம கிட்ட உண்டாக்கிக்கிறாங்களா? சரி, அப்படியே உங்க தொகுதி தானே, குளத்தூர்குள்ள வாக்கிங் போங்க. குளத்தூர்ல வாக்கிங் போனீங்கன்னா அதுக்காக தான் நடுவர் அவர்களே அவங்க அப்பா அப்பயே சொல்லியிருக்காரு, நான் கட்டுமரமா மிதப்பேன். எங்களுக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. நான் இருந்தாலும் இந்த மிதக்கும், என் மகன் வந்தாலும் மிதக்கும், என் பேரை வந்தாலும் சென்னை மிதக்குண்டா, என்னை கட்டுமரமா பயன்படுத்திக்கிறாரு. அப்ப எங்களுக்கு புரியாம போயிடுச்சு. 3 தலைமுறையா பார்வையிடுறாங்க. அவங்க அப்பாவும் முதலமைச்சரா பார்வையிட்டாரு. நீங்க வந்து எங்க முதல்வரை பார்த்து சொல்லிட முடியாது, இவரை நம்பி ஓட்டு போட்டாயா மக்களை தெருவுக்கு கொண்டாந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரு முழுக்க தண்ணி நிக்குது, தெருவுக்கு யாரும் வந்துட முடியாது. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னு அதுல ரொம்ப கண்ணு கருத்துமா வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து நம்ம வந்து மோடி அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்கள் இங்கே எல்லா பக்கமும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஐயா வீடு கட்டி கொடுக்குறாரு, கழிப்பறை கட்டி கொடுக்குறாரு, பெண்களுக்கு திட்டங்கள், குழந்தைகளுக்கு திட்டம், கர்ப்பிணிகளுக்கு திட்டம், இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் மோடி அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வஞ்சிக்கிறாரு, நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய இது வந்து திராவிட கோட்டை. இந்த தமிழ்நாடு வந்து திராவிட கோட்டை, இதுக்குள்ள யாரும் வர முடியாது. மோடி அலையெல்லாம் இங்க வீசாது. நாங்க பெரிய சோறு கட்டி வச்சிருக்கோம் எங்க கோட்டை கொத்தளத்துல. நாங்க வந்தது அண்ணாமலைங்கிற ஒரு சுனாமி. அவர் சொன்னாரு நான் அந்த கோட்டையெல்லாம் ஓட்ட போடுவேன்னாரு. ஓட்டையெல்லாம் போடலையா, கோட்டையெல்லாம் நொறுக்கி இன்னைக்கு தரமட்டமாய் தரையில கிடக்குது. அண்ணாமலைங்கிற சுனாமி வந்ததுக்கு அப்புறம் இங்க மோடி அலை வெகு அழகா வீசுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் போய் பார்த்தா கூட மோடிஜி என்ன செய்யறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது தமிழக மக்களும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து இந்த நாடக அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு செல்லாது. இன்னொன்னு, இந்த நம்ம வீட்டுல எல்லாம் கவனிச்சு பார்க்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்பல நம்ம வீட்டுல ஏதோ ஒரு வேலை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாப்பா உனக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற நம்ம பிள்ளைங்களும் சரி, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம். அதே பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே குடுன்னு ஓடுவோம். அப்போ உடனே நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, அப்படியே இந்த புடனையை பிடிச்சிருக்கு இங்கே வா, நம்ம இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே வீட்டில் கணிக்கணும், பொழுதுனைக்கு உனக்கு நான் பக்கத்து வீட்டில் வேலை. இது என்னன்னா வளரலன்னு அர்த்தம். இங்கே நம்ம திராவிட மாடலுங்கிறது அதுதான். ஏன் இங்க தண்ணி நிற்கிது மெட்ராஸில் அப்படின்னா, குஜராத்தில் வெள்ளம் பார் அப்படிமா. இணையா ஒரு கனிமொழி அக்கா எம்பி இருந்த மேடையிலேயே ஒரு பெண் காவலருக்கு வந்து இப்படி நடந்திருக்கேன், மணிப்பூரில் என்ன நடந்துச்சு பார் அப்படிங்களா. இங்கே திருநெல்வேலியில் ஒருத்தவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரனை வந்து அடிச்சு அவன் மேலே சிறுநீர் கழிச்சிருக்காங்களே, அதுக்கு நீ மத்திய பிரதேசத்தில் என்ன நினைச்சு பாருனா, நீ முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. தமிழ்நாட்டு மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டு ஊர் மாநிலத்தில் இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் வேற அடுத்து இவர் தான் அடுத்த பிரதமராக இவரை வந்து இது பண்ணுவாங்கன்னு மீடியாவில் போய் கேள்வி கேட்குறாங்க. கனிமொழி அக்காவே கெக்க பக்கெட் சிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த மீடியாக்கள்லாம் பாருங்க, அடுத்த பிரதம வேட்பாளராக ஸ்டாலின் அவர்களை அறிவிப்பாங்களோன்னு கனிமொழி அக்கா கெக்க பக்கெட்னு சிரிக்கிறாங்க. புள்ளி வச்ச கூட்டணி. இதுல வேற இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறாங்கிற மாதிரி. இங்க தமிழ்நாட்டுல 4000 கோடி பேக்கேஜுக்கே இந்த இதுல வேற விடிய முதல்வர் தூங்கவில்லை, மேயரம்மா தூங்கவில்லை, அமைச்சர்கள் தூங்கவில்லை. ஏன் தூங்கல? 4000 கோடி சுருட்டிட்டு போனா எப்படி தூங்குவீங்க நீங்க? எல்லா பக்கமும் தண்ணி வந்து சொல்றாரு, ஒரு நாள் பூரா தூங்கலையா? ஏன் தூங்கல? நீங்க 4000 கோடி செலவு பண்ணது தண்ணி எங்கேயுமே நிக்காம வடிஞ்சு போறதுக்கா, இல்ல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இறச்சி ஊத்துறதுக்கா? விடிய இறச்சிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஏன் இறக்கிறீங்க? அப்ப வடிகால் பணியில என்னாச்சு? 95% முடிஞ்சிருச்சுன்னு மேயரம்மா சொன்னாங்க. மேயர் அவர்கள் வந்து ஆக
98% முடிஞ்சிருச்சு, 2% தான் இருக்கு. அதுக்கான அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. இனி எங்கேயும் தண்ணி தாங்காதுன்னு முடிஞ்சிருச்சு. 4000 கோடி பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சுங்கய்யா, அவ்வளவுதான். இல்ல இருக்கட்டுங்க, அவங்க மோடியின் புகழுக்கு காரணம் அது. வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவங்கலாம் வந்து மணிப்பூர்ல இருக்க இந்த பெண்களுக்காக 2 பெண்களுக்காக அப்படியே இங்க பயங்கரமா மணிப்பூர்ல அவனே துப்பாக்கி எல்லாம் கொண்டு வந்து அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு நான் இனிமேல் எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம், மணிப்பூர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, அதே இவங்க இலங்கையில வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி உண்மையா. அதுக்கும் காரணம் சாணக்கியத்தனமான இதுதான். இவங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு ஊர்ல ஒரு வேங்கை வயல்ல என்னங்க ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. நீங்க உட்காந்து ஆய டெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைய வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு வழி கண்டுபிடிக்க முடியல. ஒரு 200 பேர் இருக்க ஊர்ல நீங்க எல்லாம் மணிப்பூரை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன உங்களுக்கு முதல்ல வரலாறு தெரியுமா? அங்க அடிச்சுக்கிறவனும் இந்தியா, திருப்பி சண்டை போடுறவனும் இந்தியா. அதுல எவ்வளவு ஒரு டிப்ளமேட்டிக்கா செயல்படணும், அது எவ்வளவு ஒரு நாசுக்கா செய்யணும், செஞ்சு இன்னைக்கு சாதிச்சிருக்காங்களா இல்லையா? நீங்க இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு, அந்த டேங்க்ல யாரு வந்து அந்த மலத்தை கலந்த வேண்டி இன்னைய வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க வந்து பட்டியலின காவலர்களா நீங்களா, சமூக நீதி காவலர்களா நீங்க? ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதான் நாங்க சொல்றோம். இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து நாங்க எங்களோட தர்மத்தை பத்தி மட்டுமே பேசல, எங்களுக்கு வளர்ச்சி வரணும், மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். மக்கள் வந்து 4 எழுத்து படிச்சு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்பதான் எவமெல்லாம் இந்த மாதிரி இந்துக்களை வந்து மட்டம் தட்டி இந்துக்களை ஜாதியால பிரிச்சு விட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்க விட்டு அதுல குளிர்காயிரம் பாருங்க, அவனை அடையாளம் கண்டுபிடிக்கனாலும் அங்க வளர்ச்சி முதல்ல முக்கியம். அவன் கையில பொருளாதாரத்துல மேல இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவன் எந்திரிச்சு குரல் எழுப்போம். இவங்களுக்கு வந்து இந்த குரல் எழுப்புறவங்க அப்படிங்கிறதே பிடிக்காது. இந்த மாதிரி இலங்கையில பாருங்க, மீனவர்கள் கனிமொழி அக்கா போய் நல்ல பல்பு வாங்கிட்டு வந்தாங்க கன்னியாகுமரியில. மீனவ மக்கள் முன்னாடி போயிட்டு இருந்துட்டு 15 வருஷமா இங்க யாருக்கும் பட்டாவே கொடுக்கல, நாங்க தான் வந்து 2 வருஷத்துல கொடுத்தோம். இது எப்படி, இதை நமக்கு முன்னாடி பேசினா நம்ம தலையை ஆட்டிட்டு இருப்போம், ஒருவேளை கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. அவங்க மீனவ மக்கள்கிட்டே போய் சொன்னா அந்த மகளிர்லாம் எந்திரிச்சிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கவே இல்லை, நீங்க எப்ப கொடுத்தீங்க அப்படின்னு. உடனே அக்கா அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க. 15 வருஷமா நீ கேட்காம இப்ப வந்து என்னங்கள், அப்புறம் ஏன் எங்க மேடல போய் சொல்றீங்க? 2 வருஷம் ஆச்சுக்கு வந்து கனிமொழி அம்மா மைக்க பார்த்தாலே கொஞ்சம் அவங்க எப்ப போனாலும் ஏங்க விதவைகள் இப்ப இல்லையா கேட்க ஆரம்பிச்சிடறாங்க மக்கள். நீங்க மூடுவேன்னு சொன்னீங்களே, திருச்செந்தூருக்கு போனாங்க, அங்கேயும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மக்கள் கேள்வி கேட்கறாங்கன்னா அதுதாங்க வளர்ச்சி அரசியல். மக்கள் கிட்ட இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மக்களுக்காக இந்த பாரத பிரதமர் என்னென்ன நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு முதல்ல தெரியணும். அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காம பூசாரி தடுத்து நிறுத்துற மாதிரி அவர் எவ்வளவோ நலத்திட்டங்களை கொடுத்தாலும் அதை செயல்படுத்த விடாம இங்க நிறைய தடுத்துட்டு கிடக்குறாங்க. அதுக்கு பண்ணணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் எடு, இவங்க இதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிள் போனோம்னா அதுக்கு ஒரு பணம் எடு, அந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிளுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பணம் எடு. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க வளர்ச்சி அரசியல் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு மோடிஜி அவர்கள் வந்து ஃப்ரெஜைல் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, பலவீனமான நாடுகள்ல இன்னைக்கு இந்த 60 வருஷமா நம்மள ஆண்ட காங்கிரஸ் நம்மள வச்சிருந்துச்சு. இன்னைக்கு பலம் வாய்ந்த 5 நாடுகள்ல நம்ம இந்தியாவை இன்னைக்கு கொண்டு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிறுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் நம்ம கிட்ட இந்துத்துவா இருக்கு, வளர்ச்சி இருக்கு, எல்லாம் உலக நாடுகள் நம்மளை எப்படி மதிக்கிறோம், நமக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்ச அளந்து பார்த்தாலே மோடி அவர்கள் எந்த ஸ்டாண்டுக்கு நம்ம இந்தியாவை உயர்த்தி கொண்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு உலக நாடுகள்ல எது நடந்தாலும் சரி, இஸ்ரேல்ல போர் நடக்குதா, இந்தியா கொடிப்பட்ட பஸ் மேல கை வைக்க யாருக்கா தைரியம் இருந்ததா? இங்கிட்டு ரஷ்யாவும் போற நிறுத்துறாங்க, இங்கிட்டு இவங்க உக்ரைனும் போற நிறுத்துறாங்க. எதுக்காக? இந்தியர்களை பத்திரமா மீட்டு கொண்டு போய் மோடி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. ஸ்டாலின் தான் பஸ் ஏற்பாடு பண்ணி, ஆமா சார், தமிழ்நாட்டுல இருந்து டைரக்டா உக்ரைனுக்கு பஸ் அனுப்புனாரு. ஆமா, இவங்க தான் ஸ்டிக்கர் அடிச்சு அங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்து நின்னோட இங்க பாருமா ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்லிருக்கோமா, தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிருக்கோம். அவங்களுக்கு முதல்ல தமிழக அரசுல யார் ஆட்சி பண்றான்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. அவங்கள வேற வழி கிடையாது, அப்படிலாம் தான் அரசியல் பண்ணி ஆகணும். இவர் டைரக்டா இங்க இருந்து உக்ரைனுக்கே பஸ் விட்டவரு. அடுத்து வந்து இஸ்ரேல்ல அப்படிதான் நடந்தது போரு. எங்க நடந்தாலும் சரி, அவரோட பொறுத்த வரைக்கும் இந்தியா பாரத மக்கள் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிற பாரத மக்கள் அத்தனை பேரும் நாங்க எங்களோட ஆட்சியில வந்து பாதுகாப்பா இருப்பாங்க, கௌரவத்தோட இருப்பாங்க, மரியாதையோட இருப்பாங்க அப்படிங்கறத வந்து எல்லா நேரமும் உறுதி செய்யறார் பிரதமர் மோடி அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பிரதமரோட புகழ் வந்து உலக அளவுல பரகி இருக்கு. அவர் சொன்னாரு நடராஜர் சிலையை கொண்டு போய் G20 மாநாடு முன்னாடி வச்சிருக்காங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் நடராஜர் சிலைங்கிறது ஆன்மீக இந்துத்துவம் அப்படிங்கறத தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த அணுன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த அணுவோட தத்துவமே இந்த நடராஜர் சிலை தாண்டாங்கிற அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணத்தையும் அவர் சொல்றாரு. அதுதான் வளர்ச்சி. நாங்க முழு
முழு நிலவு நாள்ல போய் சாமிக்கு பூஜையும் பண்ணுவோம். அதே நிலாவுக்கு நார்த் போலுக்கு சேட்டலைட்டும் அனுப்புவோம். அதுதான் மோடி அவர்களோட ஆட்சி, அதுதான் மோடி அவர்களோட இது. இன்னைக்கு நம்ம வந்து இன்னொன்று முக்கியமா சொல்லிக்கணும், விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு மோடி அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், அது அந்த பொருளாதார தன்னிறைவு, ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்மளோட சுயசார்பு பொருளாதாரம், இது எல்லாத்தையும் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுலன்னு பாருங்க. இந்த Facebookல வந்து ஒருத்தர் போஸ்ட் போறாரு, ஏயா வெடி வச்சவனெல்லாம் விட்டுறீங்க, செடி வச்சவன் மேல போய் குண்டாஸ் போடுறீங்களாங்கிறாங்க. அது மாதிரி விவசாயிகள் மேலெல்லாம் குண்டாஸ் போடுற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சி அமோகமா போயிட்டு மோடியினுடைய புகழுக்கு காரணம் வளர்ச்சி அரசியல் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.